வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. எஸ், மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரோ சிறகடி காசில் அதே மாதிரியே ஒரு கதை. பட் இருந்தாலும் இங்கே தங்கமயில் படிக்கல, அவர் படித்து வேலை கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் படுத்துருக்கிறது, ஒரு நாள் குறும்படம் போட்டு மாட்டுறது அப்படின்ட்டு அவருக்கு வேறு மாதிரி ட்ராக்கு. பட் சிமிலர் இதே மாதிரியே பாருங்கள், தங்கமயில் வந்து அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டது, அது ஒருத்தர் பார்த்தார்ல, அந்த சீனில் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே சர்வர் ஒர்க் தான். ஸோ இந்த இடத்துல 9,000 சம்பளம், வீட்டில் சம்பளத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரியான ஒரு நகர்வு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க, அன்றைக்கி தங்கமயில் மாட்டிட்டு முழிப்பாங்க. பட் அன்றைக்கே மாட்ட மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இந்த ட்ராக் போகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நெஞ்சம் மறப்பதில்லை, சரண்யாவை எப்படி பார்த்துட்டு இங்கே இப்படி பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஆக்ட்ரஸ் எல்லா ரோலுமே ஏற்று தான் நடிப்பாங்க. இது ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் சரண்யாவும் எடுத்துக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஆக்ட்ரஸாக அவங்களுடைய வேறு கோணத்தில் அவங்களோட நடிப்பை நிச்சயமாக ரசிக்கிறோம். அதே மாதிரியே மீனா ஃபேமிலி. ஸோ அந்த இடத்துல அதே மாதிரியே அந்த ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க அப்பாவுக்கு அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ். செந்தில் மீனாவை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அந்த ஜீவா மீனா PS1 சீன் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா அதே 4 பேர் தானே, அதே வீடு, அதே மாதிரியான ஒரு கோணத்தில். அப்படிங்கும்போது இது ரிப்பீட்டடாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்க ஒரு விஷயந்தான். இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயங்கிறது மனைவிக்காக குரல் கொடுத்துட்ருக்கிற இந்த கதிர். எஸ், அவர் வந்து இந்த போலீஸ் வேலைக்கு போயே ஆகணுன்ட்டு அப்போ எப்படியெல்லாம் சமாதானமாக வந்து சந்தோஷமாக பையன் நல்லா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்தால், நம்ம பையன் ஸ்டாண்ட் எடுத்து அதே பொசிஷன்லேயே நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகன்யா கொஞ்சம் பிஸியா அப்படின்னு யோசித்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல நான் கவனித்தேன், அவங்களுக்கு லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் சீன்ஸில் குறைவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லது தான், இல்லைன்னா நம்மளும் கொஞ்சம் நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அப்பப்போ தான் அவங்களோட ட்ராக் காட்டுறாங்க, ஃபுல்லாக அவங்களோட காட்டினா தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சித்தப்பா மட்டும் பழனி மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. எனிவேஸ், அவங்களுடைய வேலை அப்படிங்கும்போது அரசியோட அந்த கல்யாண நகர்வுகளில் முக்கியமான வேலையாக இருக்கும். அதுக்கு தான் அவங்களுடைய என்ட்ரி இந்த இடத்துல சித்தப்பா மூலமாக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோணமும் யோசிக்கும்படி இருக்குது. எனிவேஸ், எந்த சீரியல் எப்படி இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஸ்பெஷலாக அவங்க கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ.